என் பேர் அழகு பேச்சு. நான் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரத்தில் வசிக்கிறோம். இந்த வருஷம் வந்து 2026 அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குது. மூர்த்தியப்பா தான் நடத்துகிறாரு. நல்லபடியாக தான் எல்லா வருஷப்படி எல்லாம் கொண்டு தான் வராரு. இப்போ வந்து என் பெரிய ஸ்டேயில் வந்து அலங்காநல்லூரில் அவுக்கலான் இருக்கோம். சின்ன ஸ்டேயில் வந்து அவனியாபுரத்தில் அவுக்கலான் இருக்கோம். 2 மாடுமே களத்தில் நின்று நிதானமாக தான் வரும். இன்னொன்று என்னன்னா, டோக்கன் எல்லாம் ஆன்லைனில் பதிஞ்சாச்சு. வரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். வந்தோடனையும் எல்லாம் ரெடியாகி கிளம்பி ரெடியாக போகலாம். களத்தில் சந்திப்போம் எல்லாரும். 2 காளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இவன் பேரு வந்து பெரிய ஸ்டைலு, சின்ன ஸ்டைலு. எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்கு? எவ்வளவு நேரம் காளையை வளர்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு நாளைக்கு? இவன் வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. அவன் 4 வருஷம் கெடக்குட்டியாவே. இவன்ட்டும் சரி அவன்ட்டும் சரி. நான் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னா நான் ஸ்டடி முடிஞ்சு வருவேன். 10th ஸ்டடி எனக்கு இருக்கு. 6 மணிக்கு வருவேன்னா ஒரு 7, 8, 9 மணி வரைக்கும் இது கூட விளையாடுவேன். அதுக்கப்புறம் தான் உட்காந்து படிக்கிறது எதுவாக இருந்தாலும். சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எனக்கு ஸ்டடி, ஞாயிற்றுக்கிழமை தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கூட தான் உட்காந்து விளையாடுறது, மடியில் உட்காடுறது, இவங்களுக்கு ஆள் அமுக்கி விடுறது. எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன இருந்தாலும். இவங்க கூட தான் இருப்பேன் எப்பயுமே. என்ன பண்ணணும்னா, இவங்க கூட இருக்கும்போது டைம் போகிறது தெரியாது. இப்போதே 1 மணி ஆன மாதிரி இருக்கும். சாயங்காலம் 6 மணி ஆகி போயிடும். நேரம் போகிறதே தெரியாது. உசுரா இருக்கு 2 பேருமே. ஆனால் என்ன, ஒரு சில நேரம் தான் ஒரு மாதிரி கோவம் வந்து ஆக்ரோஷமா இருக்கும்போது நம்ம ஒதுங்கி போயிடணும். அதுகிட்ட இருக்கக்கூடாது. அப்போ மித்தபடி பாசம் வந்து அளவுக்கு மீறி. வீட்டில் யாராவது உங்களை திட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுமா? காட்டும். அப்பா அடிக்க வந்தாரு இல்லை திட்டுனாரு அப்படின்னா பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்கும். நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன். மாட்டு பின்னாடி கட்டாந்தேரில் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிற மாரி இது பார்த்துட்டு அப்பாவது குத்த நோங்கும். ஆனால் குத்தாது, அம்மட்டும். அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அமட்டுற மாதிரியே பேசுது. இது வந்து காளைகள் அவ்வளவு பிடிக்குது உங்களுக்கு? அவனியாபுரத்தில் இருக்கிறதுனால காளைகள் பிடிக்குதா இல்லை இயல்பா எப்போ காளை பிடிக்கும்? எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து மாடு பிடிச்சாரு. நான் வந்து மாடு அவுக்கணும்னா எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கெடா குட்டி இந்த மாதிரி வளர்த்து சண்டைக்கு விட்டாரு. நானும் போனேன். சின்ன வயசுல 8 வயசு 7 வயசுலாம் கூட்டு போயிட்டு தான் இருந்தாரு. இருந்தாலும் ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா மாடு ஜல்லிக்கட்டு பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஏரியாக்குள்ள ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு போகிறதே இல்லை, அந்த சைடை எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உள்ளக்க ஏரியாக்குள்ள அப்படிதான் சொன்னாங்க. சரிப்பா விடுப்பா அப்படியே ஒரு 2-3 வருஷம் அதே மைண்ட் செட்லேயே வந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தையே. அதுக்கப்புறம் வந்து அப்பாட்ட கேட்டேன், அப்பா இவங்க ஏரியாக்குள்ள ஃபுல்லாக இப்படி சொல்கிறாங்க, உன்னை மறுபடியும் கொண்டு வருவான், ஆனால் மாடு அவுக்கிறதா கொண்டு வருவோம், மாடு பிடிக்கிறதா வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னோம். நான் சொன்னேன், அப்பா எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சித்திரையில் தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு பிறந்தாலும் அப்போ தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போ கண்டுக்குட்டியாக இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. பால் குடிக்காண்டு 45 நாள் இல்லை 30 நாள் தான் இருந்திருக்கும். தூக்கிட்டு வந்து நாங்கள் தான் பால் போட்டு பால் போட்டு வளர்த்தோம். கூடயே தான் இருந்துச்சு. படுக்கிறது எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். பெரிய ஸ்டைலு. அதுக்கப்புறம் சின்ன ஸ்டைலு வந்து அதுக்கு அடுத்த வருஷம் என் தம்பிக்கு எங்கள் அப்பா பர்த்டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணார். அவனுக்கு வந்து இவன் குத்திட்டான். இவன் விளையாட்டுத்தனமாக இவன் வந்து ஒரு தடவை பூனேஸை குத்திட்டான் தம்பியை. அப்போ பூனேஷ் என்ன சொன்னா, எனக்கு இந்த மாடு வேணாம், அக்கா கொடுத்துருப்பா, எனக்கு வந்து இன்னொரு கண்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. பிறந்தாள் தை மாதம் அவனுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவன் அந்த மாட்டை வச்சு எல்லாம் களத்தில் ரெடி பண்ணுறது எல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா தான் வந்து முழுசாக எல்லாமே இதில் இறங்கி எல்லா வேலையும் செய்வார். நான் வந்து குளிப்பாட்டுறது இற வைக்கிறது அதுக்கு செய்வேன். இவங்கிட்ட இருக்குது இந்த மண்ணோட தான் தெரியல. எங்கள் அப்பாட்ட இருந்து எனக்கு வந்துச்சு இந்த பாசம்ன்றது. இதில் போய் உள்ளக்க நுழைஞ்சு பழகணுன்றது எல்லாமே எங்கள் அப்பாட்ட இருந்து தான் நான் பழகினே தவிர இது மண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. 3 தம்பின்னு சொல்றீங்களே, அவங்களோட தம்பியாவே இவங்க 2 பேரும் சேர்த்துட்டீங்களா? தம்பியா இல்ல, உசுரா நினைச்சிட்டேன். இது 2 சேர்ந்துதான் எனக்கு ஒரு இதயமா சொன்னிச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்ல மாடு வச்சிருக்கீங்க, மாடு வளர்க்குறீங்க? நான் வந்து சொல்ல மாட்டேன். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்க கூட மாட்டாங்க யாரும். ஒரு சில பேர் கேட்பாங்க. இன்னும் டீச்சர்ஸே வந்து என்கிட்ட வந்து அவ்வளோவா வந்து பார்த்து பேச மாட்டாங்க. இப்படிலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யதான் செய்வாங்க தவிர யாரும் ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டாங்க. ஏய் வாடா. உங்களுக்கு என்ன ஆசை? இப்போ மாடு வளர்க்குறீங்க, ஃபியூச்சர்ல படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன எய்ம் உங்களுக்கு? எனக்கு ஐஏஎஸ் ஆன ஆசை. எங்கள் அப்பா ஆசை தான், என் தாத்தாக்கும் அதே ஆசை தான். இவங்க ஆசையை நிறைவேற்றணும் ஆசை, அதான் எனக்கும். இங்கே இந்த உங்களோட சின்ன சைல் பெரிய சைலுக்கு இடையில ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒருத்தர் பார்த்தோம். அவர் பேர் என்ன? அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட ரோல் என்ன? சீமானா. அவன் பேர் வந்து சீமானு. குட்டியா நாய்க்குட்டி. எங்க அப்பா தான் அதுவும் வாங்கி கொடுத்தாரு காசு கொடுத்து. சீமான் அவன் பேரு.
குட்டியோன்னு இருப்பான். அவனும் ஒரு 2 மாச குட்டி. இந்த இவன் பெரியவன் கூட இவனை கொஞ்சிட்டேன்னா அவனை கொஞ்சம் கூடாது, இவனுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அவனை கொஞ்சினா இவனுக்கு பிடிக்காது. மூஞ்சி திருப்பிக்கிட்டே போயிடுவான். இவன் வந்து பேசுறதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆகும். வந்து அதுக்கப்புறம் பேசிடுவான். அவர்தான் காவலா அவங்க 2 பேருக்கும்? காவல். ஆமாண்ணே. என்ன பண்ணுவாரு? யாராச்சும் வந்தாங்கன்னா குலைக்கிறது, இல்லாட்டி கத்தி வீட்டுக்குள்ள இருந்தேன்னா கத்தி கூப்பிட்டுரும். அக்கா அக்கான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம சீமான் தான் கத்திக்கிட்டு இருக்கோம், யாராச்சும் வந்துட்டாங்கன்னு தெரியும். மித்தபடி நாயை விடாது, ஆடு மாடு வந்தாலும் விடாது. கடிக்க நொங்கும், ஆனால் கடிக்காது, குலைக்கதான் செய்யும். கூப்பிடு உள்ள இருக்கே அக்கா வா வெளியே வா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் அந்த நாய் கூப்பிடுறது. சீமானுக்கும் இந்த ஸ்டைல்ஸ் 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருக்கும் அந்த அஃபெக்ஷன்லாம்? 2 பேருமே கொஞ்சம் கோவக்காரங்க தான். இவங்க பழகிறதுக்கு யோசிப்பாங்க. இவங்க 2 பேருமே பெரிய ஸ்டைலும் சரி சின்ன ஸ்டைலும் சரி அவன்கிட்ட பழகிறதுக்கு யோசிப்பாங்க. சில நேரம் இது குணத்தை இதுவே கட்டுப்படுத்த முடியாம போயிருமா, அப்ப வந்து அது குத்தி புறமோன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாவே அது வெறுத்துக்கிட்டே வர மாதிரி இருக்காங்க. உள்ளக்க ஃபுல்லா பாசக்காரங்க 2 பேரும். என் பேர் அழகு பேச்சு. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அயன்பப்பா குட்டி ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலு ஏரியாக்குள்ள தான் இருக்கு.